எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததைத் தவிர வேறு எந்த அறிவும் எனக்கில்லை. இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்ல நடந்த விதை திருவிழாவை பத்தின பதிவு. நான் இந்த வேலூர் விதை திருவிழாவுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வாங்குறதுக்கும் அதாவது விலை கூட நியாயமான விலைகள்ல இருந்தது. அம் ந நெறைய விதைகள், கிழங்குகள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அப்புறம் தேனு, வாசனை பொருட்கள் அப்படின்னு நெறையா இருந்தது. நாட்டு காய்கறிகள் அதுவும் நெறையா இருந்தது. மக்கள் கூட்டமும் நெறையா வந்திருந்தாங்க. செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய அளவுல விலைகள் இருந்தது. அதனால நெறைய செடிகள் வாங்க முடிஞ்சுது. அதே மாரி நம்ம மூலிகை செடிகள்லாம் தேடி போவோம் இல்லையா? அதெல்லாம் இந்த ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சுது. நல்லா ஒரு இந்த விதை திருவிழா ஒரு பயனுள்ள ஒரு விதை திருவிழாவாகவே இருந்தது. விதைகளும் கிடச்சிது, செடிகளும் கிடச்சிது. விலையும் வாங்கக்கூடிய விலையாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா, செடிகள் சில சமயம் நம்ம தேடி பார்ப்போம், அந்த செடிகள் இருக்காது. இது மாதிரி திருவிழாக்களில் அது மாதிரி செடிகளும் கிடைக்கும். அப்புறம் கிழங்கு வகைகள் நிறையா பார்த்தோம். அதே மாதிரி மஞ்சள் வகைகளையும் நிறையா கிடச்சிது. அதாவது நாற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா? மஞ்சள் நாற்றுக்களும் நிறையா கிடச்சிது. பல வகையான மஞ்சள்கள் நாற்றுக்கள் கிடைச்சிது. அதே மாதிரி கிழங்கு வகைகளும் நிறையா இருந்தது. தேன் இருந்தது. அப்புறம் நம்ம தோட்டங்களுக்கு தேவைப்படும் இல்லையா உபகரணங்கள், அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. தின்பண்டங்களும் இருந்தது. மொத்தத்தில் இந்த வேலூர் விதை திருவிழாவை ஒரு நல்ல ஒரு திருவிழாவாகவே இருந்தது. எல்லா பொருட்களும் நம்ம தேடி போன எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய இடமாகவும் இருந்தது. இந்த வேலூர் திருவிழா ஒரு பயனுள்ள திருவிழாவாகவே இருந்தது. உங்களுக்கும் ஒரு முறை போயிட்டு வரலாம். இந்த வேலூர் திருவிழாவுக்கு உங்களுக்கு தேவைன்னா விதைகள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு வரலாம். அங்கே நேரடியாகவே விவசாயிகளோட தொடர்பு கொண்டும் வாங்கிக்கலாம். அப்படி ஒரு நிகழ்வாக அமைச்சிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த வேலூர் திருவிழா பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. வாங்குறதுக்கும் பொருட்கள் வாங்குறதுக்கும் ரொம்ப ஏற்ற இடமாகவும் இருந்தது. விவசாயிகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. நீங்களும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க.